இந்த 9 நாள் கழித்து எப்படி இந்த தர்மமுனீஸ்வரன், அதாவது மாவீரன் என்கிற தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிறவரை வந்துட்டு அவங்க ஸ்பாட் அவுட் பண்ணி அவர் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டிசம்பர் 18, 2025 வந்து இங்கே நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுக்கப்படுது. அன்றைக்கி வெளியில் வந்த அன்றைக்கே என்ன ஆகுது அப்படின்னா, ராமநாதபுரம் வந்து பார்த்திபனூரில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பைக்கு திருடுறாங்க. அதாவது கே சண்முகபுரம், வள்ளிநாயக்கபுரம், வேடநத்தம், இந்த 3 கிராமத்தையும் டார்கெட்டே மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட், லைக் விமன் எங்கேயா போகிறாங்க தனியாக அப்படின்னு தான் டார்கெட். டெய்லி அந்த விண்மில் இருக்கு இல்லையா, அது பின்னாடி பைக்கு பார்க் பண்ண வேண்டியது, காலையில் சைன் பண்ண வேண்டியது, திரும்ப வர வேண்டியது, பைக் பார்க் பண்ணிட்டு திரும்ப என்ன இருக்குன்னு நோட்டை விட வேண்டியது, திரும்ப மறுநாள் காலையில் போய் சைன் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பின்னோக்கி போய் அவங்க வந்து லைக் கீழே உட்காரும் போது, ஒரு ரெஸ்ட் ரூம் உட்காரும் போது நான் கட்டையை எடுத்து மண்டையில் அடித்தேன். அடிக்கும் போது அப்போ போனது நகைக்காக ஃபஸ்ட், கழுத்தில் காதில் ஒன்றுமே இல்லாத காரணத்தினால அவங்க கீழே வந்து மயங்கி விழுறாங்க. அப்போ வந்துட்டு நான் போதை வஸ்துவை எடுத்தேன், அதாவது ட்ரக். நான் எடுக்கும் போது எனக்கு வெறி ஏறிடுச்சு. வெறி ஏறும் போது அப்போது நான் அவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு 2 வாட்டி, ஒரு வாட்டியில் 2 வாட்டி. இதுக்கப்புறம் போலீஸார் எங்கே அவனை நெருங்கினாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போலீஸார் தேடிக்கிட்டே இருக்கும் போது அந்த பர்டிகுலர் அந்த விண்மில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னென்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே சுற்றிட்டு இருந்தான், அவனை நான் பார்க்கல, பட் பைக் இங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு 3-4 நாளாக, அந்த பைக் வெளியூர் பைக் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்று இரவு அந்த பைக் காணா போகுது இல்லையா, தேடும் போது பார்த்தோன்னா இவன் தான் அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறான். திரும்ப வந்து அந்த விண்மில் இருக்க சிசிடிவி அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது மேட்ச் ஆகுது இந்த இடத்துல. நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்துட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக காட்டு பக்கம் போயிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, இது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? போயிட்டு அவங்க 2 மணி நேரம் ஆளாகியும் அவங்க காணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் போய் தேடுறாங்க. தேடி ஐ மீன் போனோடனே அவங்க கொஞ்சம் நேரத்தில் காணும்னு தேடுறாங்க. தேடி 2 hours கழிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இங்கே எஸ்எஸ்ஐ செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, போய் சொல்லும் போதே அப்படியா ஸ்கூல் படிக்கிற படம் உங்கள் பொண்ணு யார் கூட ஓடி போயிருக்கோம் போய் பாருங்கள். காவல்துறையை வந்து அலட்சியமாக கேள்வி கேட்டதும் அந்த இடத்துல தப்பு தான். ஓகே, நீங்கள் திரும்ப காவல்துறை இந்த மாதிரி நிறைய கேசஸ் அலட்சியமாக இருக்கும் போது வந்து மக்களுக்கு காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போகுது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குள்ளே இருக்க ஒரு 16 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தப்பட்டு இறந்தது பெரிய விஷயமா போச்சு. இப்போ அந்த கேசஸ் எப்படிமா பார்க்குறீங்க? திரும்ப அதான் எங்கே தான் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். ஏன்னா திரும்ப ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான க்ரைம்ஸ் நடக்கும்போது எல்லாமே அந்த தப்பு செஞ்சவங்களை வந்து எப்பவுமே அவங்க பெருசாக ஹெட்லைன்ஸில் வர்றதை விட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த +2 படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் அப்படின்னு தான் எப்பவுமே நம்ம எந்த விமன் அகேன்ஸ்டாக நம்ம அப்படி தான் ஹெட்லைன்ஸோ தம்ப்நெயில்ஸோ பார்த்துருக்கோம். எங்கேயுமே வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயும் அந்த தர்மமுனீஸ்வரன் என்பவரால் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கல இல்லையா? கண்டிப்பாக அது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த சொசைட்டி திரும்ப வைக்கக்கூடிய கேள்விகள் அதுதான். ஏன் அங்கே போகணும், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிறது சரி, அது ஒரு சாராருக்கு பொருந்தும். ஏன்னா சில இடத்துல போகும்போது ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அப்போ பெண்களை நோக்கி அந்த கேள்விகள் வைக்கப்படுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த மாதிரி இந்த பெண்ணையை வந்து இந்த சிறுமியை இந்த என்ன தப்பு பண்ணாங்க இந்த இடத்துல? எதுவுமே பண்ணல. அங்கே காவல்துறையை வந்து அலட்சியமாக கேள்வி கேட்டதும் அந்த இடத்துல தப்பு தான். ஓகே, திரும்ப காவல்துறை இந்த மாதிரி நிறைய கேசஸ் அலட்சியமாக இருக்கும் போது வந்து மக்களுக்கு காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போகுது. அடுத்தது வந்து போகும்போது அதாவது ஒரு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்க அவங்களும், ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்க அவங்களும் இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே வருது இல்லையா? ஓகே, ஏன்னா இந்த மாணவி ஒன்றுமே தப்பு பண்ணல. ஸ்கூல் முடிச்சவங்க, இதுலையும் 10th வந்து ஐ திங்க் ஸ்கூல் செகண்ட் வாங்கினவங்க, 495 சம்திங் வாங்கினவங்க, நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்துட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக காட்டு பக்கம் போயிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, இது எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நீங்கள் இந்த மார்ச் மாதம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட லைக் பாலியல் வன்கொடுமை கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது 2.5 வயசுலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன தப்பு சொல்ல முடியுமீங்க? பெண்களை யார் என்ன தப்பு சொல்ல முடியும்? அப்போ எங்கே இருந்தால் அவங்க சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்துருச்சு இல்லையா? ஏன்னா இதுவுமே வந்து ஐ திங்க் 10ஆம் தேதி போல் இரவு அவங்க வந்து வராங்க, வந்து அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். போயிட்டு அவங்க 2 மணி நேரம் ஆளாகியும் அவங்க காணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் போய் தேடுறாங்க. தேடி ஐ மீன் போனோடனே அவங்க கொஞ்சம் நேரத்தில் காணும்னு தேடுறாங்க. தேடி 2 hours கழிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இங்கே எஸ்எஸ்ஐ செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, போய் சொல்லும் போதே அப்படியா ஸ்கூல் படிக்கிற படம் உங்கள் பொண்ணு யார் கூட ஓடி போயிருக்கோம் போய் பாருங்கள்.
அது வந்துட்டு அந்த இடத்துலயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்லையா? போயிருந்தா கூட இன்கேஸ் காப்பாற்று. அவங்க ஃபேமிலி திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதானே. இந்த மாதிரி நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தா ஒருவேளை எங்கள் பெண் வந்து அட்லீஸ்ட் உயிரோடவாது மீட்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஏன் நைட்லாம் அந்த பேட்ரோல் ஏன் வரணுன்றோம். எங்கேயாவது யாராவது பதுங்கி இருந்தாலோ யாராவது திருடர்கள் இருந்தாலோ அட்லீஸ்ட் அந்த பேட்ரோல் சவுண்டு கேட்டால் அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த சம்பவத்தை வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமல் அவங்க பயந்து ஓட ஆரம்பிப்பாங்கன்ற ஒரு விஷயம் தான். அவங்க உடனே என்ன பண்ணிடும், மறுநாள் போகும்போது இது வந்து அலட்சியம் காரணமாக இங்கே பிரவீனா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டரும் வந்து விளாத்திக்குளம் AWPS அவங்களும் இங்கே வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கை. நீதிமன்றமும் இதை கேட்டிருந்தாங்க. துறை ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது இதில் போதுமானதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அரசு தரப்பை நோக்கி கேள்வியும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இங்கேயே போகும்போது முதல்ல மக்களே இதில் அவேராக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு பெண் யாராக இருந்தாலும் எத்தனை வயசு உடையவர்களாக இருந்தாலும் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு போய் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து தேவைப்படும் பட்சத்தில் அது சீரியஸ் அஃபென்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எஃப்ஐஆர் போடணும். தட் இஸ் வாட் இஸ் 0 எஃப்ஐஆர் போடப்பட்டு அப்புறம் கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அதை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னமும் உட்காந்துட்டு இது எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டு கீழே வராது, இது வந்து எல்என்டோ, இது வந்துட்டு உங்களுக்கு க்ரைமு, நீங்கள் இங்கே வராதிங்க AWPS போங்கன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ மக்களுக்கு தெரியல, யாரை வந்து அந்த இடத்துல அதை சொல்லணும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் வரும் ஏதோ ஒரு டிராஃபிக் ரூல்ஸே மக்கள் தெரியலன்னு சொல்லுவோம். இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்குறது போலீஸ் அஃபிஷியலுக்கு. அதை பண்ணும்போது பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல தெரியாமையாக போயிடும் அந்த இடத்துல இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவங்க அலக்கழிச்சு மறுநாள் மதியம் பிற்பகல் அந்த பெண் வந்துட்டு அங்கே சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க. ஒரு 9 நாட்களுக்கு பிறகு தான் வந்து இதில் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஊர் மக்களும் கண்டினியூஸாக போராட்டத்தில் அங்கே இறங்கி அதுக்கப்புறம் அதனுடைய அந்த போராட்டத்தின் ஒரு அடுத்த கட்டமாக தான் இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது அங்கே நம்மளால. அதான் இப்போ நம்ம அந்த இப்போ லாஸ்ட் கேசஸில் கூட போடுறது நீதி வழங்குறதுல லேட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ ஒரு அக்யூஸ்ட் இது பண்ணுறக்கே அவங்க 9 நாளாக நான் பாடி வாங்க மாட்டேன், எனக்கு அக்யூஸ்ட் பிடிக்கே ஒரு 9 நாள். இப்போ இருக்கிற சிசிடிவி இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் 9 நாளுங்கிறது இது உண்மையான குற்றவாளியாங்கிறதே சந்தேகம் இருக்குது. இந்த கேள்வி என்ன எல்லாருக்குமே இருந்தது. இந்த 9 நாள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னா அந்த காவல்துறை தரப்புல இருந்தா இருக்கட்டும், இந்த SP மதன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கும்போது ப்ரெஸ் மீட்லேயே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த இடத்துல எங்கேயுமே வந்து சிசிடிவி கிடையாது அப்படிங்கிறது. கடைசியாக ஒருத்தர் கொடுத்த துப்பின் அடிப்படையில் தான் வந்துட்டு மேலே வந்து அந்த விண்வெளியில் இருந்த சிசிடிவியை எடுத்து பார்க்கப்பட்டது. ஏன்னா அவர் இங்கே சொன்னது ஏன் அந்த காலதாமதம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட 461 கிரிமினல்ஸை இங்கே நாங்கள் வந்து கண்காணிச்சோம். அவங்ககிட்ட எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் டிஜிட்டலாக இருந்தாலும் டிஜிட்டல் ஒரு பக்கம் ஆஃப்லைன்லேயும் நாங்கள் வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு லைக் டைரக்டாகவும் நாங்கள் என்கொயரி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். கூடவே அந்த செல்ஃபோன் டவர்ஸில் வந்து அந்த செல்ஃபோன் டவர்ஸில் வந்து 2574 நம்பர்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதை நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் 98 CCTVஸாக இருக்கட்டும். கூடவே அந்த வேடநத்தம் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 800 ஆண்கள் கிட்ட தனித்தனியாக வந்து நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் என்கொயரிஸ் நடத்தப்பட்டது, அவங்க கேரக்டர் எல்லாமே வந்து இது பண்ணப்பட்டது அப்படின்னும் வந்துட்டு அவர் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஓகே, இந்த 9 நாள் கழித்து எப்படி இந்த தர்மமுனீஸ்வரன், அதாவது மாவீரன் என்கிற தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிறவரை வந்துட்டு அவங்க ஸ்பாட் அவுட் பண்ணி அவர் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி இதே நிலமையில் போயிட்டு இருந்தோடனே வந்து அவரை ஃபஸ்ட்டு எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு கையெழுத்திட வரும்போது தான் அவர் அரெஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன கையெழுத்துன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய க்ரைமில் மேக்ஸிமம் இன்வால்வ்டாக இருக்குது ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தான், ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தான். இன்னொன்று ஆல்கஹால் ட்ரக்கோட கன்சப்ஷன் ஜாஸ்தி கேசஸில் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா இதிலே பார்த்தோம் அப்படின்னா அவன் மேலே இது வரைக்கும் ஒரு 33 கேசஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் 3 வழக்குகள் பாலியல் ரீதியான வழக்குகள். அதில் 2020 வந்து 60 வயது மூதாட்டியை வந்து நகைக்காக போயிட்டு நகையை திருடிட்டு அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ண வழக்கில் தான் அவன் இப்போ வந்து சிறையில் இருக்கான். அந்த அதில் ஒரு முரண் இருக்கு, அவருக்கு ஆயுள் தண்டனையோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அது பெயில் அது முரண் அப்படிங்கிறது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அவருக்கு அதாவது இது வந்து 2020 இது நடத்தப்படுது. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2022 தான் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். ஓகே, அப்போ 2020 இந்த சம்பவம் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு சின்ன தெஃப்ட், ஏன்னா இந்த 33 கேஸுமே கொள்ளை கற்பழிப்பு அந்த மாதிரியான கேசஸ் தான். வேற கேசஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து பிரசன்ட்ல இருக்கும் போது தான் திரும்ப இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். பெயில் கொடுப்பாங்களா? இங்கே என்ன அதான் பார்த்தோம் 2022 இப்படி 2024 அவர் அதான் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்டுக்கு போய் இவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்து லைக் இது மாதிரி அப்பீல் போறாரு. இந்த கொடுத்த லைஃப் இம்ப்ரெஷன் மேலே அப்பீல் போயிட்டு அப்பீல் அங்கே இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்பீலில் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க அப்பீல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேசஸ் அப்படியே வந்து கன்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க, லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எதுக்கு அவங்க ஸ்டே வாங்குறாங்க அப்படின்னா திரும்ப அந்த அப்பீல் விசாரணை முடித்து அந்த ஒரு வேளை திரும்ப இது வந்து ஊர்ஜிதமானால் திரும்ப வந்து அதே ஃபிக்சேஷன் ஆஃப் அந்த பனிஷ்மெண்ட் வரும்போது அதுலேருந்து கண்டினியூ ஆகும்.
அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தட் இஸ் கண்டிஷனல் பெயில். அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ டிசம்பர் 18, 2025 வந்து இங்கே நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுக்கப்படுது. அன்றைக்கி வெளியில் வந்த அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, ராமநாதபுரம் வந்து பார்த்திபனூரில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பைக்கை திருடுறான். ஓகே, திருடிட்டு டிசம்பர் 23 வந்து தூத்துக்குடியில் இருக்க அவங்களோட அம்மா வீடு ராஜபாண்டி நகர். ஏன்னா அது வரைக்கும் முன்னாடி ப்ரீவியஸ் க்ரைம்லலாம் இந்த பர்சனோட அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா சாயல்குடி. ஓகே, இப்போத்துலேருந்து அவங்க அம்மா கிட்ட தான் அங்கே தஞ்சம் புகுறாரு. டிசம்பர் 23 வந்து அங்கே ஆரம்பித்து திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா டிசம்பர் 24 திரும்ப மகிழா கோர்ட்டில் வந்து டெய்லி சைன் பண்ண போகிறது. ஓகே, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த நிலைமையில் தான் இந்த வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த ஒரு 2 பேர்கிட்ட வந்து இவருக்கு அறிமுகம் வந்து ஏற்படுது. கே சண்முகபுரம் அப்படிங்கிறதும் கொல்லம்பரப்பு கிராமம். ஓகே, இது 2 பேர்கிட்டே அறிமுகம் ஏற்பட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த ட்ரக் கன்சப்ஷன், அந்த போதை வஸ்து அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இவனோட க்ளோஸ் வாட்ச் அந்த 3 கிராமத்து மேலே இருந்திருக்கு. அதாவது கே சண்முகபுரம், வள்ளிநாயக்கபுரம், வேடநத்தம், இந்த 3 கிராமத்தையும் இவன் டார்கெட்டே மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட் லைக் விமன் எங்கேயா போகிறாங்க தனியாக அப்படின்னா தான் டார்கெட். என்னென்னா இப்போ இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கு வந்து 6 நாட்களுக்கு முன்னாடியே வந்துட்டு வேடநத்தம் கிராமத்தில் இருந்து வயலுக்கு வேலைக்கு யார் வரா, ஓகே, யார் வந்து தனியாக வந்துட்டு போகிறாங்க கிராமத்துக்கு, அந்த மாதிரி இல்லை யார் வந்து அந்த மாதிரி வெளியே இயற்கை உபாதை கழிக்க வராங்க, அவங்களாம் தான் டார்கெட் இந்த இடத்துல. ஒரு சைக்கோ மாதிரி தான் அப்படி. ஏன்னா மெயினாக க்ரைம் இந்த நிகழ்த்துறது எல்லாமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் எங்கே சிசிடிவி இருக்காதோ அங்கே தனியாக மாற்ற விமன் கிட்ட. ஓகே, இந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ஒரு 2 வாட்டி சம்பவம் செய்யலான்னு போனதாகவும் அவன் வாக்குமூலத்தை சொன்னதாகவும் இருக்கீங்க. என்னன்னா ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி நெருங்கி போகும்போது கூட்டமாக விமன் போயிட்டாங்க. இன்னொரு வாட்டி நான் ஒரு விமன் இருக்காங்க அவங்கள நான் வந்து நெருங்க போகும்போது வந்துட்டு அவங்க டக்குன்னு உடனே கிளம்பிட்டாங்க. அப்படின்னு இருக்கும் போது தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா டெய்லி அந்த விண்மில் இருக்கு இல்லையா, அது பின்னாடி பைக்கு பார்க் பண்ண வேண்டியது, காலையில் சைன் பண்ண வேண்டியது, திரும்ப வர வேண்டியது, பைக் பார்க் பண்ணிட்டு திரும்ப என்ன இருக்குன்னு ஓட்ட விட வேண்டியது, திரும்ப மறுநாள் காலையில் போய் சைன் பண்ண வேண்டியது. இப்படி இருக்கும்போது தான் சம்பவம் அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் இது எல்லாமே அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, சம்பவம் நடந்த அன்று நான் இதே மாதிரி தான் நான் வந்து லைக் நோட்டம் விட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெண் வர்றதை நான் பார்த்தேன், அந்த சிறுமி வர்றதை நான் பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பின்னோக்கி போய் அவங்க வந்து லைக் கீழே உட்காரும் போது ரெஸ்ட் ரூம் உட்காரும் போது நான் கட்டையை எடுத்து மண்டையில் அடிக்கும் போது அப்போ போனது நகைக்காக ஃபஸ்ட்டு கழுக்கில் காதில் ஒன்றுமே இல்லாத காரணத்தினால அவங்க கீழே வந்து மயங்கி விழுறாங்க. அப்போ வந்துட்டு நான் போதை வஸ்துவை எடுத்தேன், தட் இஸ் ட்ரக். நான் எடுக்கும் போது எனக்கு வெறி ஏறிடுச்சு. வெறி ஏறும் போது அப்போது நான் அவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு 2 வாட்டி, ஒரு வாட்டியில் 2 வாட்டி. அப்புறம் அவங்க குடும்பத்தார் ஊர் மக்கள் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து கத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கழுத்து மேலேயும் வயிற்று மேலேயும் மிதிச்சு திரும்ப அங்கே இருக்க முற்பகுதிக்குள்ளே இழுத்துட்டு போனப்போ அந்த பெண் இறந்துறதுக்கு அப்புறமும் ஒரு வாட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணதான் இங்கே சொல்லப்படுது. ஓகே, அங்கே இழுத்துட்டு போயிட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு காலையில் யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த ஒரு சிசிடிவி தான் நம்ம எல்லாருமே பார்த்தது. அந்த விண்மில்லோட சிசிடிவியில் காலையில் யாருக்கும் தெரியாத மாதிரி கிளம்பி போயிடுறது, சைன் பண்ணுறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நியூஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அந்த ஊரில் 2 பேர் அறிமுகமானாங்களே அவங்ககிட்ட வந்து ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு இப்போல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே இருந்தவங்ககிட்ட. ஸோ விச் மீன்ஸ் அப்போ என்ன ஆகும், போலீஸ் வந்து சில விஷயம் சொன்னாங்க இல்லையா, கான்ஃபிடென்ஷியல்னு சொன்னாங்க இல்லையா, இதுவும் ஒரு ரீசன். ஒருவேளை எல்லாத்தையும் ஓப்பனாக இவன் குற்றவாளியை நெருங்கிட்டோம் சொன்னால் இவன் கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிருப்பான் இல்லையா. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணும்போது இவன் இந்த இடத்துல பிடிபட்டிருக்கான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிடிபட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் போலீஸார் எங்கே அவனை நெருங்கினாங்க அப்படின்னா இந்த மாதிரி போலீஸார் தேடிக்கிட்டே இருக்கும் போது அந்த பர்டிகுலர் அந்த விண்மில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னென்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே சுற்றிட்டு இருந்தான், அவனை நான் பார்க்கல, பட் பைக் இங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு 3-4 நாளாக, அந்த பைக் வெளியூர் பைக் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சேன் அப்படின்னு. ஸோ அந்த பைக் நம்பர் எடுத்து என்ன பண்ணுறாங்க எங்கள் காவல்துறையினர் அப்படின்னா தேடும் போது தான் அது பார்த்திபனூரை சார்ந்த ஒருத்தர் இருந்து ட்ராக் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார் என் பைக் காணோன்னு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் காவல்துறை ஒரு விதமான அலட்சியம். ஒருவேளை பைக் காணோன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டதான் இமீடியட்டாக அந்த பைக்கை தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நடந்திருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்று இரவு அந்த பைக் காணா போகுது இல்லையா, தேடும் போது பார்த்தோன்னா இவன் தான் அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறான். திரும்ப வந்து அந்த விண்மில் இருக்க சிசிடிவி அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது மேட்ச் ஆகுது இந்த இடத்துல. அப்படி தான் காவல்துறையினர் வந்து ட்ரேஸ் பண்ணி வந்து பிடிச்சது. இவர் தான் அக்யூஸ்ட், இவர் தான் தர்மமுனீஸ்வரன் தான் மெயின் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது வேறு ஏதாவது ப்ரூஃப் அந்த நகத்துக்குள்ள அது டிஎன்ஏக்கு போயிருக்கு. இப்போ டிஎன்ஏ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது சொன்னாங்க இல்லையா. ஏன்னா அது டிஎன்ஏ வந்து நகத்தில் வந்து துணுக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சதை துணுக்கள் இருந்ததுன்னு சொல்லி. அது டிஎன்ஏனா முதற்கட்டமாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் 5 பேர்கிட்ட டிஎன்ஏ விசாரணை பரிசோதனை அப்படின்னாங்க இல்லையா. இப்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அடிப்படையில் வைத்து தான் வந்துட்டு இப்போது என்ன அப்படின்னா
இந்த பர்சன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது வந்து இப்போ முதற்கட்டமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ அது இது வச்சு ப்ராசஸ் பண்ணி மேபி நமக்கு வந்து அடுத்த கட்டமாக அது வந்து தெரிய வரும். இப்போ போக்சோ வழக்கு தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இது போக்சோ வழக்குங்கிறப்ப அந்த சிறுமி இன்கேஸ் உயிரோடு இருந்திருந்தாலும் இதே மாதிரியான தண்டனைகள் இருந்திருக்குமா, இல்லை இறந்ததுனால கொஞ்சம் தண்டனைகள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எந்த மாதிரியான ஒரு விஷயம்னு இருக்குல்ல, அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஸ்டில் வந்து டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இட் இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட். நம்ம அதான் டு ஒன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் இன்னும் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். மிக கொடூரமான வழக்குகளில் தான் லைக் நம்ம சொன்னோம் நிர்பயா கேஸ் நடக்கும்போது இன்னொரு நிர்பயா வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் பல நிர்பயாக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. சில கேசஸில் காவல்துறையின் அலட்சியமும் வந்துட்டு இருக்குது, சில கேசஸில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படுறதும் ஒன்று இருக்குது. நிறைய கேசஸில் காவல்துறையினர் லைக் குற்றவாளியை கண்டுபிடிச்சு தகுந்த நடவடிக்கை எடுத்து தண்டனையும் அங்கே வாங்கி தராங்க இல்லையா. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு வேலை அதான் இப்போ எப்படி இந்த கேஸ் இன்னும் டிலே ஆனதுக்கு ரீசனும் அது ஒன்று. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி கேசஸில் அந்த பாதிக்கப்படக்கூடிய பெண்களோ சிறுமிகளோ கொடுக்கக்கூடிய வாக்குமூலம், தட் இஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இல்லையா. இப்படி இருந்தாங்க வேஷ்டி போட்டிருந்தார், லுங்கி கட்டியிருந்தாரு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ்ல எடுக்கும். இந்த கோயம்புத்தூர் கேஸாக இருக்கட்டும், அண்ணன் சிட்டி கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேசஸ்லாம் போகும்போது அதில் வந்து நமக்கு பெரிய ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இம்மீடியட்டாக அந்த குற்றவாளியை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அதுல இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாக்குமூலம் மிகப்பெரிய சாட்சி இந்த இடத்துல. பட் அவங்களே இல்லைன்னும் போது ஒன்று அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லை டைங் டிக்ளரேஷனே தான் ஒன்று அந்த இடத்துல இருக்கணும். எதுவுமே இங்கே இல்லைன்னும் போது தான் இந்த டிலேக்கான ஒரு விஷயம். முழுக்க வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த கேஸ் அடுத்த கட்ட நகர்வே இருந்துச்சுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பெண் இங்கே இறந்துட்டாங்க அப்படின்னும் போது நம்ம உச்சபட்ச தண்டனை தான் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அதுவும் போக்சோ வேறு. இப்போ கோயம்புத்தூர் கேஸாக இருக்கட்டும் மேம், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது தெரியுதே தவிர்த்து இதற்கான தண்டனையும் நமக்கு தெரியப்படுத்துகிற மாட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது மங்கி போயிடுது. அது எப்படி? அது சரி, நம்ம இன்னொரு பக்கம் சொல்லணும், மக்கள்கிட்டையும் நம்ம வந்து ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த விளாத்திக்குளம் விஷயம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, விளாத்திக்குளம் விஷயம் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது, குற்றவாளி பிடிபட்டுட்டான் அப்படிங்கிற வரைக்கும் தான் மக்களுக்கு வந்து தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. அதனை தாண்டி எவ்வளோ பேர் அதை வந்துட்டு இந்த குற்றவாளி இது குற்றம் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடச்சிது அப்படிங்கிறத யோசிக்கிறது எத்தனை பேர்? இப்போ சாத்தான்குளம் விஷயமே எடுத்துக்கோங்களேன், இது நடந்திருக்கு, இவன் தான் குற்றவாளி, தண்டனை விவரம் தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளோ பேர் இங்கே ஆர்வப்படுவாங்க. குற்றவாளியா இல்லையா அவ்வளோதான், இவன் என்ன மாதிரியான தண்டனை புரிஞ்சிருக்கான், என்ன இந்த தண்டனைக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா. ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, மக்களுக்கு பெரிய வியாதி ஞாபகம் மறதின்ற மாதிரி. அடுத்த ஒரு இஷ்யூ வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், வந்துட்டுல ஜம்ப் ஆகிட்டு அந்த இஷ்யூ நோக்கி போயிடுவோம், ஜம்ப் ஆகிட்டு அடுத்து அந்த இஷ்யூ நோக்கி போயிடுவோம். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்க வரைக்கும் வந்து இதில் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஓகே, ஒரு விஷயம் இருக்குது, அது எவ்வளோ கீனாக நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஓகே, என்ன மாதிரியான அது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் போகுது. இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரி ஒரு சம்பவம் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்குது, தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளைகளையும் வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து அடுத்து வந்து லீகலாக என்ன நடக்குது அப்டேட் தெரிஞ்சுக்கும். இந்த ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வரும்ல. ஓகே, ஏன்னா இப்போ நிறையவே வந்துட்டு, ஏன்னா நானுமே வந்து இந்த பாஷன் போக்சோ செஷன்ஸ்க்கு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எல்லாம் போகும்போது எங்கிட்ட எல்லாரும் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, மேம் லைக் கேர்ள்ஸ் மட்டும் உட்கார வைக்கலாமான்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் இது பெண்களுக்கானது. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் பெண்களுக்குன்னு எப்போ முத்திரை கொடுத்தப்பட்டது? கிடையவே கிடையாது. ஏன்னா போக்சோவில் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18 அது வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே, கேர்ள் அண்ட் லைக் சைல்டு பாய் சைல்டு ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துல. ஏன்னா எப்பவுமே பெண்கள் கிட்ட போய் இப்படிலாம் நடந்தால் நீ வெளியில் வாமான்னு சொல்கிறத தாண்டி இப்படியெல்லாம் நீ பண்ணாதப்பான்னு சொன்னால் அந்த விஷயம் நடக்காதே. சின்ன வயசுலேருந்தே உன்னோட லைஃப் இதை நோக்கி போதா, உன்னோட பேஷன் இதா, நீ நடுவில் இதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் அடிபட்டு உன்னோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிடும், நீ ஒரு ஆளே இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ எப்படி வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்து விட்டு கீழே விழுந்துட்டா உனக்கு அடிபட்டுச்சுன்னா உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்லி வளர்க்குறோமோ, அதே மாதிரி இந்த விஷயத்தை ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? இங்கேருந்து தான் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இருக்கக்கூடிய சட்டங்கள் கடுமையாக தான் இருக்குது, கொடுக்கக்கூடிய தண்டனைகள் கடுமையாக தான் இருக்குது இந்த இடத்துல. பட் அதற்கு முன்னாடியான மாற்றம் எங்கே வரணும் அப்படின்னா, ஒரு மனசுல இருந்தும் ஒரு வீட்டில் இருந்தும் தான் அந்த மாற்றம் வரணும். இறுதி அந்த மாவீரன் தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறப்ப அவரை நான் ஃபஸ்ட்டு இத்தனை கேசஸ் நடந்திருக்கு, 30 நிலுவையில் இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட அவர் ஃபஸ்ட்டு ஒரு பைக் தெஃப்ட்லேயே அவரை பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் அந்த மூதாட்டி பாலியல் வன்கொடுமைப்பட்டப்போ ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நேற்று சேலம் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி தான் நம்ம தடுக்கிறதுக்கு ஒரே வழி, கண்டனைகள் கடுமையாக்கப்படும் வேண்டும்னா? இங்கே தண்டனைகள் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படிங்கிறது கடுமையான ஒரு தண்டனை தான் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா சில இடத்துல வந்து அவங்களுக்கான அப்பீல் சான்சஸ் அப்படின்னு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய சில கேசஸில் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, லைக் ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இதே கேஸ்லேயே ஏன் முதல்ல வந்து அவங்க அந்த விண்மின் சிசிடிவியை மிஸ் பண்ணாங்க,
அங்கே சிசிடிவி இருக்கா இல்லையான்றதே காவல்துறைக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஓகே, ஏன்னா இப்பயும் முழுக்க சிசிடிவியின் அடிப்படையில் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும் போது அகைன் அந்த விண்மில் சிசிடிவி ப்ளஸ் பைக் காணா போன இடத்துலேருந்து இருக்கக்கூடிய சிசிடிவி, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி தான் அந்த விஷயம் வந்து ப்ளஸ் அகைன் குற்ற பின்னணி எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இது என்னன்னா, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி கேசஸில் அவங்க இன்வால்வ் ஆகும்போது ஒரு பக்கம் குற்றவாளிகள் வெளியில் வர்றதும் போதுமான சாட்சியங்கள் அங்கே சப்மிட் பண்ண முடியலனாவும் அது வந்து அந்த இடத்துல நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நமக்கு மாற்றம் வந்தால் மட்டும்தான் நம்ம எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ இந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நடிகர், ஒரு தலைவர், அவர் சொல்லியிருக்கார் மகளிர் தினத்து அன்னைக்கு டார்க் ஸ்பாட் எங்கேயுமே இருட்டாக இல்லாத தமிழகம் அப்படி எல்லா இடத்துலையுமே சிசிடிவி அப்படிங்கிறது. அவர் ஆட்சிக்கு வராரோ வரலையோ அது செகண்டரி. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி திட்டங்கள் இனிமேல் வர்ற ஆட்சியாளர்களே இது அமல்படுத்தினா பெரிய விஷயமாக தானே இருக்கும். இங்கே நம்ம அகைன் நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணலாம். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இந்த 2 பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கும்போது இது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நீதிமன்றம் திரும்ப சொல்லிட்டு ஒரு விஷயம், கேள்வி கேட்குற ஒரு விஷயம், கட்சி வேறுபாடின்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? சரி, இவ்வளோ இருப்போ பிங்க் பேட்ரோல்னு ஒன்று இருக்குது. அது எவ்வளோ நடைமுறையில் இப்போ இருக்குது? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இப்போயும் பிங்க் பேட்ரோல் இருந்துச்சு. அதே பிங்க் பேட்ரோலோட ஒரு போலீஸ் அஃபிஷியல்னால, தட் இஸ் ஒரு டிரைவர்னால ஒரு பெண் வந்து பட்டினம் பக்கத்தில் பாதிக்கப்பட்டாங்க. ஓகே, பிங்க் பேட்ரோல் இருக்குது, எல்லாமே ஓகே. பெண்கள் தனியாக விடப்படும் பட்சத்தில் எவ்வளோ பேர் அங்கேருந்து வீட்டில் கொண்டு போய் விடப்படுறாங்க? ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்ன, உனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் இப்போ நிறைய போகிற இடம் நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு எதாவது பாதிப்பு வருதா இம்மீடியட்டாக நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள், 100 கால் பண்ணுங்கள், 1930 கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் போகிறீங்களா, ஸ்பாட்டில் இருக்கீங்களா, பிங்க் பேட்ரோலோட ஹெல்ப் வரும், நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க, SOS யூஸ் பண்ணுங்கள். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு உதவிக்கு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பட் உதவிக்கு வரக்கூடியவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இங்கேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி அவர்கள் சொல்லும்போதே சொன்ன ஒரு விஷயம், இனிமேல் ஒரு கிராமங்களையும் மினிமம் 10 சிசிடிவியாவது வைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. கூடவே வந்து அந்த லைக் பேட்ரோல் அதுவுமே வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா நம்மளே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துலலாம் போகும்போது ஒரு 6 மணி 7 மணி ஆயிட்டாலே ஒரு பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மெயினான இடத்துல நமக்கு அந்த லைட்ஸ் வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா இன்னொன்றும் இருக்கு இல்லையா, ஏன்னா ஒரு குற்றவாளி வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஒரு அடர்ந்த பகுதியோ இல்லை இருட்டான பகுதியை சூஸ் பண்ணுறதும் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஒருவேளை வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய மக்கள் என்ன, ஐயோ இருட்டாக இருக்குன்னு அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் அதையும் மீறி எனக்கு வேறு வழியில் இந்த வழியாக தான் நான் போய் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட் ஆகுது. ஸோ ரெஸ்பெக்ட் ஆஃப் கட்சி அது அட் எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னும் போது அது யாராக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நன்றி நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.